என்ன சொல்லுது? நான் மோசமான காரியத்தை செஞ்சிட்டேன். அவமான உணர்வு என்ன சொல்லுது? மோசமான காரியத்தை செஞ்சேன்றது விட நானே ஒட்டு மொத்தமாக மோசம். போ, நான் ஒரு அருவருப்பானவன் இப்படின்ற தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் பாருங்க. எனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். சிலர் மற்றவங்க அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணதுனால அப்படி யோசிக்கிறாங்க. வாழ்க்கையின் சூழ்நிலைகள்னால அப்படி யோசிக்கிறாங்க. சிலர் தங்களுடைய சொந்த பாவங்கள் நிமித்தமாகவே அப்படி யோசிக்கிறாங்க. எனக்கு தகுதியே இல்லை, நான் அருவருப்பானவன், நான் மோசமானவன். அந்த ஷேம் ஃபீலிங் ரொம்ப ஒர்ஸ்ட். அது ஆளையே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய காரியம் அது. அப்போது இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உலகத்தில் அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் உலகத்தில் மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதை எப்படி டீல் பண்ணணும்னு கற்று தருவாங்க பாருங்கள். ஆனால் பைபிளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, பைபிள் இந்த ஷேமை உலகத்தை விட ரொம்ப சூப்பராக டீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷேம் ஃபீலிங் மட்டும் இல்லை, ஷேம்ன்ற கண்டிஷனே இருக்குது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, we have to understand that biblically there is shame has two components, objective and subjective. அப்ஜெக்டிவ்னா உணர்வு மட்டும் இல்லைங்க, அவமான நிலையே இருக்குது மற்றும் அவமான உணர்வு இருக்குது. உலகத்தில் இந்த ஃபீலிங்கை மட்டும் எம்பசைஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி போக்குறது, எப்படி அதை மேற்கொள்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்னத்தை கவனிக்கிறதுலன்னா, ஒரு அவமான நிலை இருக்கிறதுனால தான் அவமான உணர்வு இருக்குது. இந்த அவமான நிலை ஏற்பட்டதுனால தான் அவமான உணர்வே ஆதாமுக்கு வந்தது. கரெக்டாங்க? இதுக்கு முன்னால் நிர்வாணியாக இருந்தான், ஆனால் அவமான உணர்வு இல்லை. ஏன்? அவமான நிலை இல்லை, மகிமையான நிலை இருந்தது, ஆனால் அவமான உணர்வே இல்லை. பாவம் செஞ்ச உடனே அந்த அவமான நிலை வந்துருச்சு, மகிமை போய் அவமானம் வந்துட்டதுனால இப்போ அவமான உணர்வு அவனுக்கு வந்துருச்சு. அப்போ அவமான உணர்வுக்கு பின்னால் என்ன இருக்குது? அவமான நிலை. உலகத்தில் வெறும் அந்த ஃபீலிங்கை மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை விட்டுருவாங்க. அவமான நிலையும் டீல் பண்ணணும். உருப்படியாக ஷேம்ன்ற ப்ராப்ளம் டீல் பண்ணணும்னா அவமான நிலையும் டீல் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த அவமான நிலைக்கே என்ன காரணன்றதை பைபிள் சொல்லுது. என்ன காரணம்? பாவம். எல்லாம் சொல்லுங்கள், பாவம். அப்போ ரூட் ப்ராப்ளம் பாவம். அதுதான் அவமான நிலையே கொண்டு வந்தது. அவமான நிலை ஏற்பட்டதுனால அவமான உணர்வும் வந்துருச்சு. உலகத்தார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த அவமான உணர்வை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பத்தாது, பைபிள் ரூட்டுக்கே போகுது. இதுக்கு உண்மையான தீர்வு பாவத்தையே டீல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த நிலை, அந்த சாப நிலை இருக்குது பாருங்கள், அந்த ஒட்டுமொத்த நிலையே டீல் பண்ணணும், மாற்றணும். ப்ளஸ் அந்த உணர்வையும் மாற்றணும். மீட்புன்னு ஒன்று இருக்குமானால் இது எல்லாமே நடந்தால் தான் அது முழுமையான ஒரு மீட்பு. அந்த மாதிரி ஒரு மீட்பை தான் பைபிள் நமக்கு சொல்லுது.